சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஆத்மா நான் செய்து வந்த பக்தியின் பலனாக தந்தை நீங்க உங்களது கரங்களில் எடுத்து உயர்வும் கொடுத்து ஆதார ஞானத்தை தருகிறீர்கள். ஞானம் கற்றுக்கொள்வது எனது பிறப்புரிமை. ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தின் சாஸ்திர சிரோன்மணி கீதையை ஆத்மா தெளிவாக புரிந்து என்னுள் நிரப்பும் உயர்ந்த பாக்கியம் கிடைக்கப் பெற்றிருக்கிறேன். சத்தியமான சிவதந்தை அனைத்திலும் சத்தியமாக்கி தெய்வீக குணங்கள் பண்புகளை தாரணை செய்விக்கிறீர்கள். சம்பூரண சமர்ப்பணம் என் தந்தையிடம் மட்டுமே. இந்த நிலையை நிரந்தரமாக்கவே உங்களது நினைவில் தீவிர முயற்சியும் பயிற்சியும் செய்கிறேன். ஏகாந்தமும் உயர்நிலை மெளனமும் அமைதி சொரூபத்தில் சொந்த வீட்டின் அனுபவம் செய்விக்கிறது. எல்லையற்ற பொக்கிஷங்களை நிறைத்துக் கொள்ளும் பிறப்புரிமை தந்து நிரப்பிக் கொள்ள உதவியும் தருகிறது. நடந்தது கடந்தது அனைத்துமே முற்றிலும் விலகி நிகழ்காலமே ஆத்மாவை தூய்மையின் பிரகாசத்தில் உயர்த்துகிறது. ஞானமும் மௌனமும் நினைவும் முழுமையாக உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆதியிலிருந்து இறுதியின் இரகசியம் திவ்ய பார்வை கொண்டு உணரச் செய்கிறது. கல்ப கல்பங்களாக பெற்றிருந்த அனைத்துமே நினைவில் வெளிக்கொணர்ந்து எல்லையற்ற அன்பின் சுகத்தை ஆழத்தில் கொண்டு செல்கிறது. எல்லையற்ற தந்தையின் அன்பை ஆத்மா சம்பூர்ணமாகப் பெற்று உணரவும் செய்விக்கிறது. எல்லையற்ற உறவுகள், சம்பந்தங்கள், தொடர்புகள் எல்லையற்ற தந்தையிடம் மட்டுமே கிடைக்கிறது. மணிமாலையில், பரந்தாமத்தில், தந்தையின் மனதில் எனக்கான ஸ்தானம் நிர்ணயிக்கப்படுகிறது. புருஷார்த்தத்தில் இருந்து வரும் கவனம், புத்துணர்ச்சி, இனிமையான குழந்தையாக முழுமைத்தன்மையுடன் தந்தை உங்களுக்கு சமமாக ஆகிவிடுவேன் என்கிற திட நம்பிக்கையை அளிக்கிறது. எனது சுயமாற்றம் விஸ்வ மாற்றத்திற்கு ஆதாரமாகி உள்ளதை மனம் புத்தியில் உணர்கிறேன். தந்தையோடு ஆத்மா கொண்டிருக்கும் சிநேகம்தான் சகஜமான நினைவு முழுமை அடையச் செய்துள்ளது. கர்மயோகி வாழ்க்கையை வாழ்வதற்கு கற்றுத்தந்த நிராகார தந்தைக்கு நிராகார குழந்தையின் அன்புகளை சமர்ப்பணம் செய்து திவ்ய அவதார கடமைகளை செய்து வருகிறேன். நன்றி பாபா. நல்லது. சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, பதவி பெறுவதற்கான ஆதாரம் படிப்பு. யார் பழைய பக்தர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் நன்றாக படிப்பார்கள் மற்றும் நல்ல பதவியும் அடைவார்கள். நினைவில் இருப்பவர்களிடம் நல்ல குணங்கள் இருக்கும். அவர்கள் தூய்மையாகிக் கொண்டே செல்வார்கள். மற்றவர்களைப் பார்க்காமல் தன்னை பார்ப்பார்கள். ஆதி சனாதன தேவி, தேவதா தர்மத்தின் சாஸ்திரம் கீதை, ஹோலி போன்ற விழாக்கள் நம்முடையது கிடையாது. விழா என்றாலே ஒரே ஒரு திரிமூர்த்தி சிவஜெயந்தி ஆகும். மிகக் குறைவானவர்கள்தான் மிக நல்ல முறையில் யுக்தியாக பேச முடிகிறது. நல்ல குழந்தைகளின் நடத்தைகளும் நன்றாக இருக்கும். கொடுக்கக்கூடியவர் பகவான் தந்தை. பரிசு எவ்வளவு உயர்ந்தது! சில குழந்தைகள் முரளியின் மீதும் கவனம் கொடுப்பது கிடையாது. தினமும் முரளி படிப்பது கிடையாது. யார் முரளி படிக்கவில்லையோ அவர்கள் மற்றவர்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியும்? நல்ல நல்ல குழந்தைகளும் மாயையின் புயல்கள் வரும்பொழுது வேதாளமாக ஆகிவிடுகின்றனர். ஞானத்தின் பக்கம் கவனம் செல்வதே கிடையாது. உள்ளே வெளியே சத்தியமாக இருக்க வேண்டும். சத்திய தந்தை சத்தியமானதாக ஆக்குகின்றார். தந்தை வந்துதான் தெய்வீக குணங்களை தாரணை செய்விக்கின்றார். மிக எச்சரிக்கை தேவை. மாயையின் யுத்தத்திலிருந்து தப்பிப்பதற்கு ஒருபொழுதும் தேக அபிமானத்தில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். சதா எச்சரிக்கையுடன் இருங்கள். தந்தையிடத்தில் பலியாக வேண்டுமே தவிர சகோதரிகளிடத்தில் அல்ல. பிரம்மாவிடத்திலும் பலியாகக் கூடாது. ஞானம்தான் படிப்பு என்று கூறப்படுகிறது. விஞ்ஞானம் என்றால் ஞானத்தையும் கடந்து இருப்பது. இந்த பழைய உலகை மறந்து தனிமையானவர்களாக, அதாவது ஏகாந்தம் ஆகிவிடுங்கள். வீட்டை நினைவு செய்யுங்கள். தனது சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள். அதிகம் பேசாமல் இருப்பது நல்லது. அமைதியாக இருப்பது அனைத்தையும் விட மிக நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை
அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.